நாடும் மக்களும் நமக்கு ஏன் இப்படி போனால் என்ன அப்படின்னு நம்மளால் போக முடியலைங்க. அதனால தான் மனம் கசந்து மனம் வலிந்து, அதாவது சில நேரங்களில் தயங்கி தயங்கி நம்ம சில காரியங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கு. இந்த வீடியோலேயும் நம்ம அது சம்மந்தமாக சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுலேயும் கரூர் துயரம் இருக்கு பாருங்க, அது மாறாத வடுது. ரொம்ப நாள் கழித்து என்னுடைய சில தன்னிலை பிரச்சனைகளை கடந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ கரூர் பிரச்சனை சம்மந்தமாக போட்டேன். அது ஒரு நீளமான வீடியோ. ஆனால் அது மட்டும் பேசினா மட்டும் அதில் போதாது. பாருங்கள், நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. அது கரூர் துயரகத்தில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு பேச வேண்டியிருக்கு. அதில் நம்ம அண்ணா விஜய் என்ன பண்ணியிருக்காரு, இதுவரை என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தான் அந்த கரூரில் அந்த துயர சம்பவம் நம்ம விஜய் அண்ணா மீட்டிங்கில் நடந்துச்சு. அது நடந்துச்சு, அது வேற, அது இருக்கட்டும், நம்ம அப்படியே பேசுவோம். இப்போ என்ன பேசலாம் அப்படிங்கிறத வீடியோவில் நிறைய விரிவாக பேசுவோம். வாங்க, முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் லெந்தாக இருந்தால் கூட முழுமையாக பாருங்கள். ஒரு இருவர் பார்த்தாலும் முழுமையாக பாருங்கள். சில அதாவது திட்டுங்க, எல்லாம் குட்டுங்க, ஏதாவது பண்ணுனா தானே நமக்கு ஏறும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. இல்லை, அதாவது உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத விமர்சனமோ இல்லை கழுவியோ ஊற்றுனாத்தானே தெரியும். சும்மா ஒரு 2 நிமிஷம் வீடியோ பார்த்து பல்லவி ஏதோ அப்படின்ட்டு போகிறான் அப்படின்னு நினச்சி நீங்கள் கடந்து போகிறது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கரூர் துயரத்தில் வந்த வருத்தம்தான் அது. இப்போ நம்ம பேச போகிறது என்ன பேச போகிறோம்னா, இப்போ தாவேக்கா அப்படிங்கும்போது ஒருவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹூ அப்படின்னு இருக்காரு. அதாவது ஹூ டக்கால்ட்டி அப்படின்ட்டு யார் அவருங்கிறத நம்ம பெற பேசுவோம். அவர் யார், அதாவது ஹூ டக்கால்ட்டி அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. யார் அந்த டக்கால்ட்டி அப்படின்னு கேட்டிருக்காரு. தாவேக்கான்னு இவங்க கத்துனா அவர் யார் தான் டக்கால்ட்டி அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டவர் ரொம்ப முக்கியமானவருன்னு பார்த்துக்கிட்டுங்களேன். உலகம் முழுமைக்கும் தெரிஞ்சவர். அவரை பற்றியும் பேச போகிறோம், நம்ம அண்ணனை பற்றியும் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உலக நடப்பில் உள்ள பல விஷயங்களையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதாவது பாலஸ்தீனத்தில் சுமார் இந்த 26, 27 நாள், அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு எடுத்துக்கிட்டால் பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் அவசர நோயாளிகளாக சுமார் 15,000 பேர் தங்களுக்கு சிகிச்சை வேண்டி காத்து கிடக்காங்க. 15,000 அவசர நோயாளிகள்னால் அவங்க நிலைமை என்னவா இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. வலி இருக்கவன் எப்படி துடிப்பான், என்ன மாதிரியான நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதுக்காக நம்ம இங்கே காயம்பட்டு இறந்தவங்க கரூரில் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு வலி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாலஸ்தீனம் அங்கேயும் மக்கள் தானே, செத்தவனும் மக்கள் தான், சாகடிக்கிறவனும் மக்கள் தான். இஸ்ரேல் சாகடிச்சிருக்கு. இப்போ இஸ்ரேல் அந்த எல்லைப்பகுதியை, ரபா எல்லைப்பகுதியை மூடி வச்சிருக்கு, திறக்க மாட்டேங்க. ஆக 15,000 பேர் மருத்துவ உதவி தேவைப்பட்டு அவசர நோயாளிகளாக 15,000 பேர் எல்லைப்பகுதியில் காத்து கிடக்கான். இது பேரவலம். இந்த உலகத்துக்கே, மானிட உலகத்துக்கே கேவலமான பேரவலம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐநா சபைகள் தொடங்கன்னு அப்படியே மெல்லமாக கதவை தட்டுகிறார்கள். இதே ட்ரம்ப் வேற நாடாக இருந்துன்னு வைங்க, போடு பொருளாதார தடை 50% விரு, அவன் நிறுவனத்துக்கு பூரா தடையை போடு அப்படின்ட்டு ட்ரம்ப் மீசையை முறிக்கிறார். மீசை இல்லையா, அது இல்லை, அது விடுங்க. அப்படி ஒரு மூளை அவர்கிட்ட இருக்குது. ஆனால் இஸ்ரேல்னால் போதும், சகலத்தையும் பொத்திக்கிடுவாங்க. அது எதனாலங்கிறது அரசியல் படித்தோருக்கு தெரியும்னு வச்சுக்கிடுவோமே. நம்ம அதை விரிவாக பேசிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்படி 15,000 பேர் உயிர் காக்க வேண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க, அவசர நோயாளியாக காசா எல்லை பகுதியில் பாலஸ்தீனத்தில். நம்மவர்களே அவர்களுக்காக நம்ம வருத்தம் தான் பட முடியும். கரூர் துயரத்தில் இருந்த மக்களுக்காக நம்ம வருத்தப்படுறோம். அவங்க குடும்பத்தினர் வருத்தப்படுறாங்களா இல்லையாங்கிறது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அந்த 15,000 பேர் இந்த கடந்த 27 நாட்கள் இருக்காங்களா, இந்த கடந்த 27 நாட்களில் ஒரு சுமாராக பார்த்துக்கிட்டா கூட 13 லட்சம் கப்பல்கள் அப்படி நாடு கடந்து போயிருக்கு. 13 லட்சம் கப்பல்கள் பல நாடுகளிலிருந்து பல நாடுகளுக்கு நாடு கடந்து போயிருக்கு. சுமார் 25 லட்சம் விமானங்கள் பல நாடுகளில்
10,000 கிலோமீட்டர்கள் பயணிச்சிருக்கு. ஆமாம், இப்போ ஒரு இந்த கடல்வாழ் நீலத்திமிங்கலம் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு 350 கிலோமீட்டர். அது நகர்வு வந்து மிகவும் கம்மியாக இருக்கும், அதாவது அதனுடைய வேகம் கம்மியாக இருக்கும். அது ஒரு 350 கிலோமீட்டர் பயணிச்சிருக்கு. இந்த சிறு குறு பறவைகள் இருக்குல்ல, கடல் தாண்டும் பறவைகள், அது ஒரு 25,000 கிலோமீட்டரு கடல் தாண்டி பயணிச்சிருக்கு. இந்த 27, 28 நாட்கள்லேருந்து பார்த்துக்கிட்டுங்களேன், அதெல்லாம் நம்ம ஒரு சின்னதாக கணக்கில் வச்சுக்கிடுவோம், அப்படி வச்சுக்கிடுவோம். சென்னையில் மட்டும் தீபாவளிக்காக ஒரு 300 டன் குப்பைகள் சேர்ந்துருக்கு. அதெல்லாம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அகற்றியிருக்காங்க. நம்ம குப்பை சேர்க்குறது வந்து நம்ம எளிதாக சேர்த்துருவோம், அதை அகற்றுவது வந்து தூய்மை பணியாளர்கள் அகற்றியிருக்காங்க. அவங்களுக்காகவும் நாம் பேசணும். இப்போ அரசு வந்து 3 வேளை தூய்மை பணியாளர்களுக்கு சென்னை மாநகராட்சியில் முதலாக உணவு கொடுப்பதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நல்ல திட்டம் தான், வரவேற்போம். அதுக்கு அடுத்தால தமிழ்நாடு முழுமைக்கும் 47% இந்த மழையால், பருவகால மழையால் 47% ஏரிகள் குளங்கள் நிரம்பியுள்ளன. கேட்டீங்களா? அதுக்கு அடுத்தால என்ன பாருங்க, இந்த அணைகள் இருக்கு பார்த்தீங்களா, அணைகள் வந்து ஒரு 90% தன்னுடைய கொள்ளளவை எட்டியிருக்கு. பல அணைகள் தன்னுடைய கொள்ளளவை எட்டியிருக்கு. இதெல்லாம் எதுக்குடா கரூர் அரசியலை பேசுறதுக்கு? இங்கே வந்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடந்திருக்கியா? நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுமார் ஒரு 2 லட்சம் மக்களை சந்தித்து அவர் மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. டெல்டா பகுதிகளுக்கு போய் நெல்மணிகள் முளைத்திருப்பதை ஆய்வு செய்து அதை அறிக்கையாக விட்டுக்கிட்டு இருக்காரு. அரசை வேகப்படுத்துவதற்கு, துரிதப்படுத்துவதற்கு எதிர்க்கட்சிக்கான அரசியலை அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். இதையும் நம்ம சொல்லணும்ல, யாருக்கும் சால்ரா தட்டுறது நம்ம நோக்கம் இல்லை, உண்மையை சொல்லணும். அப்படிங்கும்போது நம்ம அண்ணன் சீமானை நம்ம எதிர்நிலையில் வச்சு தான் எப்போதும் பேசியிருக்கோம்னாலும், அவர் வந்து பல அறிக்கைகள், பல செய்தியாளர் சந்திப்பு, அது எண்ண முடியாது. செய்தியாளர்கள் அவர் எந்த நேரத்துலையும் அண்ணனை எழுப்பி கூட நாங்கள் செய்தியாளர் வந்திருக்கோம் பேட்டி கொடுங்கன்னா, எதை கேட்டாலும் அண்ணன் எத்தனை மணி நேரம் வேணாலும் பேட்டி கொடுப்பாரு. யார்? அண்ணன் சீமான். எது சம்பந்தமானாலும் அதுக்காக சும்மாலாம் இல்லை, பேட்டி கொடுப்பார். பிஜேபி அரசை கடுமையாக சாடி இருக்கிறார். அதே மாதிரி தமிழ்நாடு அரசையும் இந்த நெல் கொள்முதல், நெல் பாதுகாப்பு குறித்து ஏன் முன்கூட்டியே கவனங்கள் எழுப்பலை, ஏன் அதுக்கான பாதுகாப்பு அரண் கட்டடங்கள் நிர்ணயிக்கப்படாமலே காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. திறந்த வெளி காப்பகங்கள் மட்டுமே வச்சிருக்கீங்கள, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டமாக அறிக்கையாக கேட்டிருக்காரு. அவருடைய அரசியலை அவர் முன்னெடுத்து செல்கிறார். மக்களுக்கானதோ இல்லை மக்களுக்கானதோ அது ரெண்டாவது. மக்களுக்கானது என்று அவர் நம்புகிறார், நாமும் நம்புவோம். அவர் அப்படி முன்னெடுத்து செல்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு சுமார் ஒரு 7,000 கிலோமீட்டர் விமான பயணம் மட்டும் செய்திருப்பார். சுமார் 2,200 கிலோமீட்டரு காரில் பயணித்திருப்பார். கேட்டீங்களா? குக்கிராமங்கள் வந்து ஆயிரக்கணக்கான குக்கிராமங்களுக்கு போயிருக்காரு. இந்த 27ஆம் தேதிக்கு பிறகு பல லட்சம் மக்களை சந்தித்து அவங்களுடைய அதாவது மழைக்கால நிவாரணங்கள் குறித்து கேட்டறிந்துள்ளார். அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து கேட்டிருக்கார். பல ஆயிரம் விவசாயிகளை டெல்டா மாவட்டத்தில் போய் சந்தித்து அவங்க குறைகளை, அவங்களுடைய பாதிப்புகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அதுக்கான வேலைகளை பல அதிகாரிகளை சந்தித்து மும்முரமாக அவங்கள அந்த வேலைக்கான வேலைகளில் முடுக்கி விட்டுருக்காரு. ஆயத்த பணிகளை செய்து விட்டுருக்காரு. தொடர்ந்து அவருடைய வேலைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதாவது கண் துஞ்சிருப்பார் அப்படி என்றால் ஒரு சில மணி நேரங்கள் தான், மொத்தத்தில் கண் துஞ்சிருப்பார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். புரியுதில்லை? இந்த செப்டம்பர் 27க்கு பிறகு இந்த அளவில் நம்ம நடந்திருக்கு. நம்ம இன்னும் கூட பல விஷயங்களை சொல்லலாம், அது வேண்டாம். நம்ம ஐயா டாக்டர் திருமாவளவன் அவர்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணித்து மக்களை சந்தித்து உரையாடி வருகிறார். மேடை பேச்சுகள் பேசி வருகிறார். தன்னிலை விளக்கம் கொடுத்து வருகிறார். அவர் அதாவது தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து, அவர் மீது வீசப்படும் அவதூறு குறித்து தன்னிலை விளக்கமெல்லாம் மக்களுக்கு தெரியும்படியாக கொடுத்து வருகிறார். பிஜேபி அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார். தொடர்ந்து
அவருடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கூட்டணி தர்மம் பற்றி பேசும்போது கூட்டணிக்கு பிஜேபிக்கு எதிரான அரண் கட்டுவதில் அவர் முழு வீச்சு செயல்பட்டு இருக்கிறார் ஐயா திருமாவளவன் அவர்கள். இதெல்லாம் வந்து மக்கள் தங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கிடணும். இந்த செப்டம்பர் 27க்கு பிறகு இத்தனை நடந்துகிட்டு இருக்கு. இதில் இன்னும் நம்ம டிடிவி தினகரன் ஐயா அவர்கள் மற்றவர்கள்லாம் வந்து தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதும் மக்களை சந்திப்பதுமாக அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவர்களெல்லாம் அரசியல்வாதிகள் என்ற தளத்திலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பொதுவாக ஏதோ பேசிட்டு போகிற வீடியோ இல்லைங்க. பொறுப்புள்ளவர்களுக்கு, பொறுப்பானவர்களுக்கு, பொறுப்பை தேடுகிறவர்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், எப்படிப்பட்ட தகுதிகள்லாம் இருந்தால் மக்களை அவர்கள் நாடுவார்கள், அவர்களை தேடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம யோசிப்பதற்காகத்தான் நம்ம இதை பற்றி விவாதிக்கும். பாருங்கள் மக்களே, நம்ம இப்போ அதாவது யார் நம்ம அண்ணன் பனையூர் பண்ணையார் இந்த செப்டம்பர் 27க்கு பிறகு திருச்சியில் வந்து அந்த விமான நிலையத்துக்கு ஓடியாந்தார். அவர் தனி ஜெட்டு வச்சுருக்காரு, அதில் வீட்டுக்கு வந்துடுவார்னு வைங்களேன். அப்போ ஓடிக்கிட்டு வரும்போது பின்னாடி பத்திரிகையாளர் துரத்தி ஐயா 30 பேர் மரணித்து போனார்களாமே, அதுக்கு பதில் என்ன ஐயா பதில் என்னன்ட்டு கேட்டபோது அவர் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லலை. இப்போ அப்படியே 16 நாள் துக்கம் அனுசரிக்கிறதுக்காக நாங்கள் அப்படி பதுங்கி கிடந்தோம் அப்படின்ட்டு ஆதவர்ஜனா வந்து பேட்டி கொடுத்தாரு. புஷி ஆனந்த் வெளியே வந்துட்டார். அப்படி வடக்குன்னு புஷ்ன்ட்டு வெளியே வந்துட்டார் புஷி ஆனந்த். கொஞ்சம் தாடி இடிமா வந்துட்டார், மறுநாளே சேவ் பண்ணிட்டார். அதுவரை எப்படி சேவ் பண்ணாமல் எங்கே பதுங்கி கிடந்தார், அண்டர் கிரவுண்டில் பதுங்கி கிடந்தாரா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது நமக்கு தெரியாதுங்க. அது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கலாம், இல்லைன்னா நாட்டரசன் கோட்டையில் இருக்கலாம். எப்படி அப்படி அதாவது அந்த அந்த மாதிரியான கட்டடங்களில் போய் அவர் பதுங்கி இருக்கலாம். நம்ம அவர் ஐயாப்பா சிதம்பரம் தயவில் கூட இருந்திருக்கலாம்னு வச்சுக்கிட்டோமே. ஏன்னா அவருடைய இணையர் வந்து பெரிய வழக்கறிஞர், அவருக்கு சில வழிகாட்டுதல்களை காட்டியிருக்க கூடும். இந்த வழக்கறிஞர்களை பார்த்தீர்கள்னால் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு சில ஆலோசனைகளை சொல்லியிருக்க கூடும். ஏன்னா அவர் செய்வது தொழில், அதனால் அந்த தொழிலுக்காக வேண்டி அவர்கள் சமூக நீதி கோட்பாடுக்கு எதிராகவே அவர் வந்து யார் நம்ம நளினி சிதம்பரம் அவர்கள் வந்து வழக்கு போடுவார், வழக்காடுவார், அதெல்லாம் செய்வாங்கன்னு வைங்களேன். அது தொழில் தர்மம், அது ரொம்ப பேசக்கூடாது, அது கண்டுக்கக்கூடாது அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். நம்ம யாரையும் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை, இது நம்மளுடைய பார்வையிலிருந்து தான் சொல்லுவோம். யாரையும் குறை சொல்லணும் நோக்கு நமக்கு துளி இளவு கூட கிடையாதுங்க. இப்போது நம்ம பனையூர் அண்ணன் பண்ணையார் விஜய் அவர்கள் இதுவரை என்ன இருக்காரு, இவர்கள்லாம் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கூட அன்னை அந்த பனையூர் பங்களாவை விட்டு நம்ம கருணாசன் சொன்னது மாதிரி உள்ளாடி பூட்டிக்கிட்டு இருக்காரா இல்லை வெளியாடி பூட்டிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறது நீங்கள் போய் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு செய்தியாளர்களை சொன்னார். அதே மாதிரி இருக்கலாம். அப்புறம் அது கூட தந்தி டிவி தொலைக்காட்சியில் நெறியாளர் ஹரிகரன் வந்து இந்த நம்ம தாவேக்கா ஆதரவாளர்கிட்ட நேக்காக பேசுகிறார். அவர் நாங்கள் வந்து மௌனம் காத்தோம், அந்த மௌனமே பெரிய விஷயம், எங்களுடைய மாசு வந்து வேறு மாதிரி காட்டிடும். ஓ தேர்தலுக்கு அப்புறமா அப்படிங்கிறாரு, மாசு வேறு மாதிரி காட்டிடும் அப்படிங்கும்போது தேர்தலுக்கு அப்புறமா அப்படிங்க வருவார் வெளியே ஓ சீஃப் மினிஸ்டராக தான் வருவாரா அப்படின்னா ஆதரவாளருக்கு அதுவும் ஓடலை. நாங்கள் மக்களோட மக்களாக நிற்கும். ஓ ஜனநாயகன் படம் பிடிக்கலையா, ஒரு பாட்டு வளைச்சி வச்சு செய்திருக்காருன்னு வைங்களேன். அது பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா மக்களோட மக்களாக நிற்கிறவன் தான் மக்களாட்சி தத்துவத்தை பற்றி பேச முடியும். மன்னராட்சி எது மக்களாட்சி எது அப்படிங்கிறதுலாம் வந்து மக்களோட மக்களாக நிற்கவங்களுக்கு தான் பேசுறதுக்கு தகுதி இருக்குங்கிறது மக்களுடைய நிலைப்பாடு. நம்ம நிலைப்பாடு என்பது மக்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். அப்படி தான் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்கணும். ஆனால் நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது செய்தாரா? தாய்லாந்தில் ஐசோ ஸ்பீடுன்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அந்த யூடியூபர் வந்து எல்லாமே லைவாக போகும்போது எல்லாத்தையுமே லைவாகவே காட்டுவார் போல். ஆமாம், அமெரிக்காக்காரர் எல்லாமே லைவாகும்போது பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள் இருப்பாங்க. அது வந்து அவர் எல்லாமே லைவாக பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, பல பிரபலங்களை போட்டி கழித்து அவர் அதை ஜெயிச்சும் காட்டிக்கிட்டு அந்த மாதிரி லைவாக பண்ணுறது அவருடைய ப்ரோக்ராம். அதில் எடிட்டு எந்த வேலையும் இல்லாமல் டெடிக்கேட்டடாக பண்ணுதார். அதனால் அவர் சேனல் நல்ல
க்ரோத் ஆகிருக்குன்னு வைங்களேன். அவங்கக்கிட்ட போய் அவர் தாய்லாந்து வந்திருக்காரு. அவர் அது யூடியூப்புக்காக தான் வந்திருப்பார். அவர் அதில் ஏதாவது பிரபலத்துக்காக வந்திருப்பார்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் நம்ம தற்கூரி கூட்டம் இது நம்ம சொல்றதுக்கு ரொம்ப கேவலமாகவும் வெட்கமாகவும் அவமானமும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு வெட்கமாக இருக்குது அப்படின்னா அது ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்குது. பெரியார் வாழ்ந்த மண் இங்கே தமிழ்நாட்டில் தற்கூரி கூட்டத்துக்கு என்ன வேலை, அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்கூரி கூட்டம் பல லட்சம் பேர் இருக்காங்களே, என்ன செய்ய அப்படின்ட்டு பாடப்போ ஆகிலாம். என்னடா எங்கடா இருந்து வந்தியே இல்லை யார். அதாவது சிவாஜி தான் ஒரு படத்தில் சொல்லுவார், ஆமாம் நீங்களாம் தாய் வகித்தில் தான் பிறந்தீங்களா, இல்லை திரிஜுலோன்னு நினைக்கிறேன் இந்த படம் பேர் திரிஜுலம், ஆமாம் அப்படின்னு கேட்பார். நம்ம அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டோம். ஏன்னா தாய்மார்களை நம்ம எந்த இடத்துலையும் குறைத்து பேசுவதில்லை, குறைத்து மதிப்பிடுவதில்லை. அவர்களை நம்ம உயர்வாக நினைக்கும். ஆக அதனால் அவர்களை பற்றி நம்ம எந்த இடத்துலையும் எதையும் பேச மாட்டோம், கேட்க மாட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்போ இவங்க இந்த கூட்டம் தாய்லாந்தில் போய் அந்த ஐசோஸ்பீடு யூடியூபரை போய் தாவேக்கா தாவேக்கா ஹூ டக்கால்ட்டி அப்படின்னு யார் அந்த டக்கால்ட்டி அப்படின்னு கேட்காரு. பிறகு என்ன டக்கால்ட்டின்னு கேட்காங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு வேலை பார்த்தாங்க. என்ன வேலை பார்த்தாங்கன்னா இவங்க அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா சூரண்டு வந்து அவர் மடியில் விழுந்துட்டு அவர் அதை எடுத்து பார்த்துட்டு ஆஹா எடைய மனத்து சோசியா பாட்டு அப்படின்ட்டு ஒரு பக் அப்படிங்க பக் ஓட் பக் அப்படிங்க கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுதாருன்னு வைங்களேன். நாம் வந்து நாய் பையனெல்லாம் நம்ம மக்களை நம்ம ஒருபோதும் சொல்ல மாட்டோம். இந்த தற்கூரி கூட்டத்தையும் நம்ம அப்படி சொல்ல மாட்டோமா. அப்புறம் அவர் அப்படி நினச்சி பேச பக் அப்படிங்காரு. நமக்கு பக்குன்னு இருக்கு, அவர் பக்குங்கிறது நமக்கு பக்குன்னு இருக்கு. ஏடா வாயிலா எங்கே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் உங்களை கெடுக்கிறதுக்குன்னே யாராவது இப்படியான மெசேஜை கன்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதுமே தெரியலை. இவங்க டிவிக்கா ஓ என்ன ஐயா பேசுத அப்படின்ட்டு வாட்டு வாட்டு அப்படிங்காரு. வாட்டு தலைவிதிக்கே தலைவிதிக்கே அவன் தளபதிக்கே என்னன்னா அவன் தலைவிதிக்கே தமிழ்நாட்டு தலைவிதி தரதல பயல்களா உங்களால் இப்படி வந்துட்ட அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது அண்ணன் சீமான் கட்சியில் எவ்வளோ ஒழுக்கமாக பேசுகிறது வேணால் சாட்டைத்துறை முருகன் மாதிரியான நாட்கள் சில விஷயங்களை பேசும்போது எல்லோரும் தரக்குறவாக பேசிவிடுவாங்க. அது அந்த விஷயத்தில் நம்ம அவங்கள்ட்ட முரண்பட்டு நிற்கும். ஆனால் கொள்கை அவங்களுடைய கொள்கை அவங்க தூக்கி பிடிக்கும். அது வந்து அவர் ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கைன்னு இருக்கும், அந்த கொள்கையை வெளியே பயணிப்பாங்க. அதை நம்ம வரவேற்போம். அவங்கள்ட்ட கொள்கை இருக்குது, ஏற்ற அவனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல. அதாவது அண்ணன் சீமான் கட்சிக்குன்ட்டு ஒரு கொள்கை இருக்குது. நம்ம அண்ணன் சீமான் உயர்த்ததுக்காக நம்ம பேசலை இந்த இடத்துல. அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கை வெளியே பயணிக்காரு. இப்போ வந்து நம்ம அவர் மேலே வேறு எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாது, பெண் குற்றச்சாட்டு எதையுமே வைக்க முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் போய் அவர் வழக்கில் இருந்து அதாவது இருதரப்பும் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு போகணுன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுட்டு, அதாவது வாயை பொத்தினா இது சம்பந்தமாக நீங்கள் சும்மா வம்புக்கு பேசிக்கிட்டு மக்களை இடைஞ்சப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு அது கடுமையான உத்தரவு போட்டிருக்கு. சரி, அவங்களும் அதுபடியே நல்லபடியாக ஒதுங்கிக்கிட்டாங்க. அதனால் அது சம்பந்தமாக அண்ணன் மேலே எந்த விமர்சனமும் நம்ம வைப்பதுக்கு இல்லை. அது ஒரு கரையில் போட்டோம். அதுக்காக அண்ணன் நம்ம தாவேக்கா தற்கூரி தலைவர் விஜய் அவர்களை வந்து நம்ம விமர்சனம் அவர் பொதுத்தளத்துக்கு மாட்டார்ல. ஒரு நடிகராக இருந்தால் கூட நம்ம அவரை பற்றி பேச மாட்டோம், விமர்சனம் வைக்க மாட்டோம். நேரடியாக சிஎம் ஆகணுன்ட்டு ஆசைப்படுறாருல்ல, அதனால தான் நம்ம சில விமர்சனங்கள் வைக்க வேண்டியிருக்கு. அவர் வந்து திரிசாவோடு தான் தனி விமானத்தில் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனார். அப்படி போகும்போது மக்கள் நல்லா கவனிக்கணும். அப்படி போகும்போது எந்த மக்கள் வெள்ளமும் அவரை தடுக்கலை, கூட்ட நெரிசல் ஏற்படலை. அவர் போயிட்டு வந்தார் தனி விமானத்தில், செட்டி விமானத்தில் போயிட்டு வந்துட்டார். பனையூர்லேருந்து அங்கே பக்கத்து இதில் உள்ள பங்களாக்களுக்கெல்லாம் அவர் சுதந்திரமாக போகிறார் வராரு. மக்கள் கூட்ட நெரிசலில் தடுக்கலை. போன பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் இல்லை, போன சட்டமன்ற தேர்தலில்
அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சைக்கிளில் வந்து வாக்கு செலுத்திட்டு போனார். மக்கள் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். அப்போ திமுக கூட அவர் கருப்பு சிவப்பு சைக்கிளில் திமுக சேர்ந்த ஆதரவாளர்கள் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்துட்டார். அவர் சிக்னல் காட்டிட்டார். ஆனால் உங்களையும் நாங்கள் என்ன சொல்ல, எதுக்குயா ஆதரவுன்னா சரி வா கொண்டா ஏன் அவன் உன்னைத்தான் அண்டி பிழைப்பான் அடுத்து கெடுப்பான் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கியே, நீனுமா அறியாமையில் இருக்க அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டோம்ல. அதனால தான் நமக்கு அப்பவுமே தெரியும், இவன் ஒன்றை கெடுக்க வந்தவன் அண்டி பிழைப்பான் அடுத்து படுப்பான் கூடி குழாவி குளிப்பறிப்பான். திமுகவுக்கு இதான் எப்போதுமே இந்த நிலை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச அளவில். அவன் தற்கூறி போகிறான்ட்டு இவன் ஒருத்தன் அறியாமையில் கிடந்து பதட்டு தான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவர் சைக்கிளில் வந்து சிவப்பு கருப்பு சைக்கிளில் வந்து வாக்கு செலுத்தி விட்டார், அவர் ஒரு சமிக்ஞை பண்ணிட்டார் அப்படின்ட்டு பெருசாக ஊன்னு கத்துனா. இணையத்தில் கத்துனவங்களாம் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்து நாங்கள் என்னைக்குப்பா கத்துனோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வீடியோ எடுத்து போடுவோம், கத்துனதுக்கான வீடியோ போடுவோம். கேட்டீங்களா? அப்படிலாம் பண்ணுனாங்க. அது ஒரு நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். அன்னைக்கெல்லாம் கூட்ட நெரிசல் ஏற்படலை. வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு சைக்கிளில் தனியாக வரும்போது கூட்ட நெரிசல்லாம் ஏற்படலை. சைடில் ஓடியாந்தாங்க. அந்த தற்கூரி கூட்டம் ஓடியாந்துச்சுன்னா ஆனால் சாகலியே. வருத்தப்படுதுன்னு அங்கே சாகலியேன்னு வருத்தப்படுதேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிட்டான். செத்தவர்கள் வருத்தப்படலை, சாவு கொடுத்தவர்கள் வருத்தப்படலை அப்படிங்கும்போது நமக்கு வருத்தம், கவலை, ரேகைகள் படியுது, இதயத்தில் படியுது. அந்த வருத்தத்தில், அந்த ஆதங்கத்தில், அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் அன்னைக்கு அவர் ஓடியாரும்போது, அவர் வண்டியில் வரும்போது, வாக்களிக்க வரும்போது சாகலையே யாரும், அப்படி நெரிசல் ஏற்படலையே, ஏன் அப்படின்னு நம்ம கேட்கும். அப்போ இந்த குறைஞ்ச காலத்தில் அவர் மேலே டாப் லெவலுக்கு போயிட்டாரா? அவர் ரேஞ்சே தனின்னு ஆயிடுச்சா? இல்லை, கூட்டத்தை ஏற்படுத்தினார்களா இல்லையா? இப்போ நம்ம அப்படியே தாவி எங்கே வந்துட்டோம், தாய்லாந்தில் இருந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே குதிச்சிட்டோம். ஏன்னா இவன் பிரச்சனை அங்கே போய் நிற்கல, ஏதோ ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்ட்டு போய் நிற்கான். ஸ்பீடில் வந்துட்டா ஐசஸ் ஸ்பீடில் நம்ம டிவிக்கேன்னு கத்திட்டா எதாவது தெரிஞ்சிடணும். தளபதிக்கே ஓட்ட அவன் தளபதிக்கே அப்படிங்கான். ஆமாம், இவன் வந்து தாவா கேக்கே அப்படின்னான்னா அவன் ஹூ டக்காலிட்டிங்கான். யார் அந்த டக்காலிட்டி அப்படிங்கான். சவுத் இண்டியன் ஃபேமஸ் ஆக்டர் விஜய் டக்காலிட்டி அப்படிங்க அவன். அட பாவமே, எனக்கு பார்த்தா கருமாந்திரமாக இருக்குது. ஏண்டா டக்காலிட்டி வேலைகளெல்லாம் போய் நல்ல மனுஷன்பா யார் விஜய் அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு இந்த டக்காலிட்டி வேலைகளெல்லாம் பொதுவாக சொல்ல வேண்டியிருக்கு. அவ்வளோ ஆழமாக சொல்லட்டாலும் பொதுவாக சொல்ல வேண்டியிருக்குன்னு வைங்களேன். பிறகு அது அந்த ஆளுக்கு புரியலையாம். என்னடா ஹூ டக்காலிட்டின்னு கேட்கானே அப்படின்ட்டு இவங்க திரும்பவும் என்ன சொல்லுதான், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. எது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? இந்தியாவுக்கு யாருடா சீஃப் மினிஸ்டரு? பிரைம் மினிஸ்டரு இதுதானே உண்டு, அதை சொல்லு. அதை சொன்னேன்னா அவன் தேடியாவது பார்ப்பான்ல பிரைம் மினிஸ்டர் யாருன்ட்டு. அது தெரியாமல் இருந்திருக்காது. ஐசஸ் ஸ்பீடு வச்சுருக்கவனுக்கு அது தெரியாமல் இருக்குமா பிரைம் மினிஸ்டர் யாருன்ட்டு? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அடப்பாவியா, என்னடா சொல்ல வாரியா அப்படின்ட்டு நினைக்க வேண்டியது. அது ஒரு கவலை நிலைகள் பதிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அவங்களுடைய அந்த தற்கொலை ஆட்டங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் அவங்க நம்ம மீட்டெடுக்குது எப்படி, அது எப்படி மீட்டெடுப்பது அப்படின்ட்டு எல்லோருமே பொதுத்தளத்தில் எல்லோருமே விவாதித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் பாருங்கள், 20 லட்ச ரூபா கொடுக்கன்னாரு, உடனே கொடுக்கல. விஜய் வந்து உடனே கொடுக்கல. மக்களுடைய மனசில் 20 லட்ச ரூபா ஏக்கத்தை உண்டு பண்ணணும், அந்த தாக்கத்தை உண்டு பண்ணணும். அவன் மனசாரிட்டு 20 லட்சம் விஜய் தருவார். 10 லட்சம் அது கிடக்குங்க, தமிழ்நாடு அரசு தருது. என்ன ஸ்டாலின் அவர் பணத்தை தூக்கி தராரு. அவர் மனசு வச்சாதான் ஐயா 10 லட்ச ரூபா ரிலீஸ் ஆகும். அவர் 1 லட்சம் தான் சொன்னார்னா 1 லட்சம் தான். இல்லை நீ இன்னொரு கூட்ட மீட்டிங்கில் செத்து போனேன், உனக்கு எதுக்கு பணம்ன்ட்டு கையை கட்டிக்கிட்டு இருந்துட்டாருன்னு வச்சுக்க. சட்டசபையில் இந்த 27 நாளைக்குள்ள இரங்கல் தீர்மானம் வேறு வாசித்திருக்காரு ஐயா முதல்வர் அவர்கள். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது முக்கியமான வேலை. அந்த வேலையெல்லாம் அந்த கரூர் துயரத்துக்கு 41 மரணத்துக்கு இரங்கல் தீர்மானம் வாசித்து 2 நிமிஷம் மௌன அஞ்சல்லாம் செலுத்தியிருக்காங்க.
அது கூட விஜய் செஞ்சாரா? கள்ள மௌனம் சாதித்து கொண்டு இருக்கிற விஜய் ரொம்ப மெதுவாக. நான் ஒரு 5 மாவட்டங்களுக்கு போயிருக்கேன். 5 மாவட்டத்துலேயும் எதுவுமே நடக்கலை. கரூரில் மட்டும் ஏன் எதுக்கு அது எனக்கு புரியல. எது விஜய் டைலாக்குங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் வீடியோ போடுறாரு. 3 நாள் கழிச்சு துயரம் நடந்து 3 நாள் கழிச்சு கரூர் மட்டும் ஏன் நடக்குன்னு சொல்லி அங்கே இருக்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது பழிய போட்டுடலான்ட்டு. உன்கிட்ட தான் 63 ட்ரோன் கேமராக்கள் வச்சுருந்துருக்கேன். அந்த கேமராக்களில் பதிவாகிருக்கோமே. நயனா நாகேந்திரன் சொன்ன மாதிரி அடித்தே கொண்டாங்க, மிதிச்சே கொண்டாங்க, கத்தியால் குத்தி கொண்டாங்க. அது கத்தியால் குத்தி கொண்டாங்கன்னு சொன்னது யாருன்னா அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் மனைவி அப்படி சொன்னாங்க. அவங்க மேலாம் வழக்கு போடலை. சிபிஐ விசாரணைக்கு போட்டுமியா? போனால் போகுது. நீ தனிப்பட்ட முறையில் அதை ஒரு ஆக்சிடெண்ட்டாக பதிவு பண்ணு. அந்த ஆக்சிடெண்ட்டில் இன்னல் பண்ணவங்களுக்கு மேலே வழக்கு போடு. சிபிஐக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்காங்க. மாநில சுயாட்சி அதிகாரம் எங்கே போயிட்டு அதைத்தான் நம்ம அண்ணன் சீமான் கேட்கார். மாநில சுயாட்சி மீது நீ கை வைக்கணும்னா நான் ஏன் கையை கட்டிக்கிட்டு நீ நிற்கணுங்க? அதில் திமிரி எழுவேன். இந்த இடத்துல அண்ணன் சீமான் பேசுறதை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க. இது வேணுமோ, இது தேவையோ, இவர் சொல்லுவது சரியோ, அதாவது ஒன்றிய அரசுக்கு கீழ்பட்டு தான் நம்ம நடக்கணும்னா கூட ஏன் நம்ம திமிரி எழ முடியாது? நம்ம அரசியல் வார்த்தையாக மட்டும்தான் திமிரி எழு திருப்பி அடி அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் வார்த்தை தானா? நம்ம அரசாங்கத்தை செய்ய முடியாதா? தமிழ்நாடு அரசு இதை செய்ய முடியாதா? சிபிஐ வந்தால் ஒரு கரையில் விசாரிச்சுட்டு போ. நீ தமிழ்நாடு போலீஸ் விசாரி. தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கையற்று போனதாக சொல்லித்தானே உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை வேண்டும். இவன் கேட்டபடி அவன் அமைச்சு கொடுக்கான்னா யார்? அவன் கேட்டான், அவன் அமைச்சு கொடுக்கான். எவன் அமைச்சு கொடுக்கானோ அது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் நடக்காது. இப்போ அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டால் அதுக்கு மணிக்கணக்காக பேசலாம். அந்த உச்சநீதிமன்றத்தில் நடந்த கலவரங்கள் அதே நீதிபதி நமக்கு சிபிஐ விசாரணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அதே நீதிபதி இது அவன் யார்? ஆங்கில ஆட்சி காலத்தில் கூட இந்த மாநில சுயாட்சி இப்படி காலில் போட்டு நசுக்குனதே கிடையாத. இப்போ நசுக்கப்படுது. அந்த மாநில போலீஸ் மீது நம்பிக்கையற்றா போனார்கள். நம்பிக்கையற்று போனதுக்கான ஆதாரத்தை எங்கே நிறுவி இருக்கிறார்கள்? நம்ம எல்லா இடத்துக்கெல்லாம் சிபிஐ விசாரணை கொடுன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட அதே நீதிபதி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மேலவை, உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்றத்துக்கு அடுத்து ஒரு மேலவைன்னு வச்சுருக்காங்க கேட்டீங்களா? அந்த மேலவை என்னுடைய தலைமைச் செயலர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் வழக்கு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்போ அவர் வந்து போலீஸ் துறை எல்லாத்தையும், அதாவது உத்தரப்பிரதேச போலீஸ் துறை எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுருப்பார். அப்போ அந்த போலீஸ் மீது அங்கே வழக்கு போடுறவருக்கு நம்பிக்கை வராதில்லை. அதனால தானே வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வராரு. அப்போ அதை கொண்டு வந்தால் இவர் என்ன பண்ணுறாரு? அதே நீதிபதி கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ நீதிமன்றம் அமைக்க உத்தரவு, நம்ம சிட்டு அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எல்லாத்தையுமே சஸ்பெண்டு, ஒரு நபர் கமிஷன் ஆணையம் சஸ்பெண்டு எல்லாத்தையும் பண்ணிட்ட உச்சநீதிமன்றம் அங்கே உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் ஏன் ஆங்கில ஆட்சி காலத்தில் கொடுத்த அநியாயம் கிடையாதையா? மொத்த அதிகாரமும் மேலே குஞ்சு கிடக்கு. அதிகாரம் அங்கேயும் இருக்கலாம். மாநில போலீஸ் மீது நம்பிக்கை வைக்கணுங்களா? அதை தாண்டி எப்படி இங்கே வரலாம்? சிபிஐக்கு மேலே ஒரு அதிகாரியை திணிக்க முடியாது. சிபிஐ கண்காணிக்கிறதுக்கு இன்னொரு அதிகாரியும் திணிக்க முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். சிபிஐயை கண்காணிப்பதற்கு ஒரு நீதிபதி, அந்த நீதிபதிக்கு கீழே 2 ஐபிஎஸ். அது ஐபிஎஸ் யார்? குஜராத் ஐபிஎஸ் தான். தமிழ்நாட்டில் இருக்க ஐபிஎஸ் கிடையாது. நீதிபதி யார்? குஜராத் நீதிபதி தான். ஆமாம், அவர் வந்து அதான் பிராமின்ஸ்னா அவங்களுக்கு ஆதரவான நீதியை வழங்கக்கூடிய வல்லமை மிக்கவராக திகழ்ந்திருக்கிறார் ஒரு காலத்தில் அப்படின்னு எல்லாரும் சொல்லுறாங்க. நமக்கு தெரியாதுங்க. நம்ம சொல்லுதாங்கன்னு தான் சொல்லணும். எந்த இடத்துல நமக்கு தெரியாதுங்கிறத நம்ம ஒத்துக்கிட வேண்டியிருக்குல்ல.
அப்படிப்பட்டவரை அஜய் ரஸ்தோகிங்கிறவரை அதுக்கு பொறுப்பாளராக நியமித்து சிபிஐயும் கண்காணிப்பாராம் அவர். சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதாக ஒரு ஆணையம் இருந்தாலே அது கிரிமினலே கிடையாது. அவன் மேலே கிரிமினல் அஃபென்ஸே வராது. அப்போ எதை எங்கே கொண்டு எப்படிலாம் செட் பண்ணுறாங்க? அதிகாரமிக்க ஒரு அமைப்பின் மீது இன்னொரு அதிகாரத்தை திணிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றமே அந்த தீர்ப்புகளை எழுதிய உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பையும் எப்படி கொடுத்தது அப்படின்னுலாம் பார்க்கும்போது பெரிய அரசியல் தந்திரங்கள் எங்கெங்கோ விளையாடி கொண்டு இருக்கிறது. அந்த வலையில் யார் வேணாலும் விழுந்துட்டு போட்டுங்க, எப்படி வேணாலும் விழுந்துட்டு போட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் நீ அதாவது பிள்ளைய பறி கொடுத்தவன், அண்ணனை பறி கொடுத்தவன், தங்கச்சை பறி கொடுத்தவன், குழந்தைய பறி கொடுத்தவன் எல்லாரும் அவர் மேலே தப்பு இல்லைங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் ஐயோ அத்தாடி அவர் என்ன செய்வார்? அவரால் என்ன செஞ்சிட முடியும்? ஆமாம், அவர் வந்தார். ஆமாம், கூட்டத்தில் நெருக்கி பஸ்ஸை விட்டார். 15 அடி அகலம் 45 அடி நீளத்தில் பஸ்ஸை நெருக்கி நட்டு கூட்டத்தில் விட்டார். அதுவும் ரைட் எடுத்து தான் விட்டார், ரைட்டில் தான் விட்டார். லெஃப்டில் கூட வரல. ரைட்டில் இருந்த கூட்டம் அவர் லெஃப்டில் போவார் அப்படின்ட்டு ரைட்டில் ரொம்ப அடர்த்தியாக கூடின கூட்டத்தை அங்கங்கம்மா நெருக்கி தள்ளி பஸ்ஸை உள்ளே செலுத்தினார். அதனால் மக்கள் அதிகமாக நெறிப்பட்டு 7-8 மணி நேரமாக காத்து நின்று இல்லை, ஒன்றுக்கு கூட போகாத. அதான் இயற்கை உபாதைகளை நம்ம வேளா வாரியாக பேசவே வேண்டாங்க, பேசினாலும் புரியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இயற்கை உபாதையை கூட கழிக்கிறதுக்கு போகாமல் விஜய் வருவார், ரட்சிப்பர் மீட்பர் வருவார் அப்படின்ட்டு இந்த சாலினி அக்கா ஒருத்தர் பேசுகிறாங்க. அவங்க எல்லாம் அவங்க டாக்டரா, அவங்கள எந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாம் அப்படின்ட்டு கீழ்ப்பாக்கம் போட்டுங்க, எங்கேயாவது போகும் அப்படி வச்சுக்கிட்டுங்களேன். அந்த ரட்சிப்பர் மீட்பர் வருவார் அப்படின்ட்டு எல்லாம் காற்று நிற்காவலாம், ஒன்றுக்கு கூட போகாமல். குழந்தை குட்டியை தூக்கிட்டாடா அந்த கூட்டத்தில் போய் சாவ, வெயிலில் போய் அந்த நேரம் வெயிலுடா. சரி, வெயிலில் போய் நின்று குழந்தைய அப்படி தூக்கி பிடிச்சி விஜயை பார்த்து அந்த குழந்தைக்கு முதல்ல இது வந்திருக்குது நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய், அவர் ஸ்ட்ரைட்டாக சிஎம்மாக தான் ஆவார், அவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டுலாம் காட்டுறேன். எவ்வளோ கொடுமை பாரு. குழந்தைய தூக்கி பிடிச்சி காட்டி அந்த குழந்தை பின்னவாக்க விழுந்து, ஏன்னா கூட்ட நெரிசலில் அது பின்னவாக்க விழுந்து, அப்புறம் அவங்க 4 பேர் மிதிச்சே கொண்டான். யாருடா மிதிச்சு கொண்டா? அந்த தற்குறிகள் தான் ஓடுதான். ஏன் விழுந்தவனை மிதிச்சுக்கிட்டு, விழுந்த பெண்ணை மிதித்து கொண்டு, மயக்கமடைஞ்சு சாயுதவங்களை மிதிச்சுக்கிட்டு இப்படி கூதிய என்ன சொல்ல, இப்படி கூவிக்கிட்டு இருந்தா எதை வச்சு நீ அடிப்படையில் மக்களுக்கானவனாக இருக்க முடியும்? இருக்க முடியாது இல்லை. அதைத்தான் கேட்கும். உனக்கு நீ பணம் வருதுன்ட்டு அவர் மேலே தப்பு இல்லை, நீ பணத்துக்காக மட்டும் இப்படி பேசுவாங்கன்னு என்னால் சொல்ல முடியலை. அதாவது பாக்கியராஜ் கதைகளில் தான் பாக்கிய இதழ் அவர் ஒன்று போடும்போது ஒரு கதைகளில் போட்டுப்பார். அதாவது வெள்ளம் வந்துடுச்சு, அப்போ குழந்தையும் தாயுமா இருக்க, வெள்ளம் வருது, அரையளவு முக்குது, பிள்ளைய மேலே தூக்குதா, கழுத்தளவு வருது, பிள்ளைய மேலே தூக்குதா, தலையில் தூக்கி வைக்கா, தலையும் தாண்டும் போது பிள்ளைய 2 கையும் வைத்து இப்படி தூக்கி பிடிச்சிக்கிடுதா அப்படின்னு ஒரு கதையை முடிப்பார். அதாவது தாய்மை என்றால் அத்தனை அரிய பெரிய, அதாவது பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம் அது. அதில் தான் தாய்மை என்றால் அது உள்ளுக்குள்ள தான் எல்லாமே அடக்கும். அவள் தெய்வத்திற்கும் அப்பாற்பட்டவள். நம்ம தெய்வம் கடவுள் இருக்குதெல்லாம் நம்மள பாக்யராஜ் கதையில் அந்த மாதிரியான அந்த இது வரும். ஆமாம், தெய்வத்திற்கும் அப்பாற்பட்டவள் தாய்மை, தாயானவள், இயற்கையை விட அவள் பெரியவள் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த வெள்ளத்துல குழந்தைய தலைக்கு மேலே இப்படி கையை வைத்தி பிடிச்சிக்கிடுவான். ஆமாம், தலை மட்டத்தில் வெள்ளம் போகுது, பிள்ளை அவள் செத்தாலும் பரவாயில்ல, அவள் ஆயுதம் அவள் கால் ஆஞ்சத வர நின்றுக்கிட்டு தலைக்கு மேலே அது தாய்மையின் குணம் அப்படிங்கிறத நல்லா சித்தரித்து அந்த கதையை எழுதியிருப்பார் பாக்கியாதல்ல. ஆனால் உண்மையிலேயே இங்கே அப்படி நடக்கா? கரூரில் அப்படி நடக்கா? ஏன் மற்ற மாவட்டங்கள்லாம் இல்லையே, கரூரில் மட்டும்தான் இப்படி நடக்கு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அளவில் விஜய் கேட்டார்ல,
அதே கேள்வி கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்கு? மற்ற மாவட்டங்களில் 9 பேர், அது வரை மற்ற கூட்டங்களில் விஜய் கூட்டங்களில் 9 பேர் செத்துருக்காங்க. அதுக்கு ஒரு இரங்கலும் கிடையாது, ஒரு அவங்க வீட்டில் போய் எந்த இது விசாரணையும் கிடையாது. அது விடுங்க, அது விஜய்க்கே உள்ள பணம், அதை நம்ம ஒன்றும் கரிசனம் காட்டி பேச வேண்டியதில்லை. அது அது அவர் பாடு, அவங்க இறந்தவங்க பாடுன்ட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி போக முடியாதுல்ல. சமுதாயம்னு வரும்போது தட்டி கேட்க வேண்டியிருக்குல்ல, அதைத்தான் நம்ம அந்த இடத்துல கேட்கும். அப்போ கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு விஜய் கேட்குற மாதிரி, கரூர் பெண்கள் வந்து அவங்க எங்கள் வானத்தில் வந்து குதித்தவங்களா இப்படி? அவங்களும் தாய்மையின் சின்னம் இல்லையா? அவங்களும் தாய் தானே. குழந்தைய இருந்தவங்க, எங்கள் குழந்தை செத்தாலும் பரவாயில்லைங்க, எங்கள் குழந்தைய வச்சு தான் விஜய் அவ்வளோ பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு ஒரு பெண் பேட்டி கொடுப்பது எத்தனை வலியை கொடுக்க தெரியுமா? ஒரு ஒரு தாயிட்ட இந்த பேட்டியை பாருங்கம்மா, இது சரியாக தோணுதா அப்படின்னு. அரக்கியை விட கொடுமையாக இருக்காள் இந்த அரக்கி அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க. அரக்கியை விட கொடுமையான அரக்கியாக இருக்கு. பிள்ளை செத்துச்சு, பிள்ளை செத்து நான் விஜயை நேரில் கண்டேன், கிட்ட கண்டேன், அதற்கு என் பிள்ளை எனக்கு செத்து அந்த இதை கொடுத்துட்டு அப்படின்னு பேசுதவா இப்போ ஒரு தாயா பேயா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கொடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துது. அதாவது கொடுஞ்சொற்களை கடுஞ்சொற்களை பயன்படுத்துது. நம்ம அப்படிலாம் பயன்படுத்தலை, வேண்டியதில்லைன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அப்போ ஏன் இப்படி போகுது சமுதாயம்? ஏன் இப்படி போகுது? கரூர் சமுதாயம் மட்டும்தான் இப்படி இருக்கா? அப்படி இருக்காது இல்லை. எல்லாரும் தாய்மையின் சின்னமாகத்தானே வழங்குவாங்க. அதாவது துக்கம் தொண்டையை அடைக்கக்கூடிய அளவில் சில நிகழ்வுகள் நடக்கும்போது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி இந்த துக்கம் தொண்டை அடைக்கி கரூரில் 41 பேர் மரணம். அந்த மரணத்துக்கு உடனடியாக விஜயபாஸ்கர், அங்கே உள்ள விஜயபாஸ்கர் போகிறாரு, முன்னாள் அமைச்சர், எதிர்கட்சியில் உள்ளவர், அவர் அதிமுகவை சேர்ந்தவர். அவர் உடனடியாக போய் ஆஸ்பத்திரியில் பார்க்காரு. அவர் மீது எந்த விமர்சனமும் இல்லை. செந்தில் பாலாஜி போகிறாரு, அவர் மீது விமர்சனம். அவர் தான் இவ்வளோ எழுத்துக்கு காரணம் அப்படின்னு. யார்? விஜய் கட்சியினுடைய குற்றச்சாட்டு. இதே விஜய் கட்சியினர் அதாவது கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால் கூட்டம்லாம் செத்து போச்சு. கரண்ட் ஆஃப் பண்ணு அப்படின்னு மனு கொடுத்ததே உன் கட்சிக்கார மாவட்ட தற்கூரி தானே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அது எப்படி கொடுப்பாங்க? நாங்கள் என்ன கரண்ட் ஒயரை பிடிச்சிக்கிட்டா தொங்கணும்? அப்படி தொங்கலையே. நாங்கள் அப்படி வீட்டு கூரை மீது ஏறுவோம். ஆமாம், போலீஸ்காரங்க வந்து கீழே இறங்கியா, நல்லா இருப்ப இறங்குன்னு சொன்னால் அவரை நக்கல் அடித்து 100 ரூபாய் எடுத்து காட்டியோ, இதை வாங்கிட்டு போயா, இதை வாங்கிட்டு போ, நீ நான் எதுலையும் ஏற்றிட்டு போகிறேன், எதுலையும் வந்து சாவதையும் யாரையும் சாவடிக்கும், உனக்கு என்ன போ அப்படின்ட்டு கிண்டல். இதெல்லாம் போலீஸினுடைய இப்படி அவன் கிண்டல் அடிக்கிறதெல்லாம் போலீஸினுடைய தவறா? போலீஸ் அந்த இடத்துல லத்தியை காட்டுனாங்கன்னு வச்சுக்கோ, அவருக்கு கதை என்ன ஆகும்? இப்போ மதுரை கள்ளழகர் திருவிழா, திருச்செந்தூர் சூரசம்கார திருவிழா, குலசை, அங்கே குலசையில் தசரா திருவிழா, அங்கே எத்தனை லட்சம் மக்கள் வராங்க தெரியுமா? எத்தனை லட்சம் மக்கள் உள்ள வரையும், எத்தனை லட்சம் மக்கள் வெளியே போகும், எத்தனை வழிபாதை தெரியுமா? குலசையில் எத்தனை வழிபாதையில் மக்கள் கூட்டமாக மாலை போட்டுக்கிட்டு பல வேடங்கள் இட்டுக்கிட்டு எத்தனை லட்சம் பேர் உள்ளே வராங்க தெரியுமா? ஒரு சிறு அசம்பாவிதம் உண்டா? குளிக்க போனவங்க வேணால் தடுமாறி இருக்கலாம். குளிக்க போனவங்க அந்த கடல் அலையினுடைய சீற்றத்தில் சிலர் தடுமாடி காலில் அடிபட்டால் உடனே ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வந்து உடனே எடுத்துகிட்டு போனால் பலிவிடுன்னு வலி சரசரன்னு. ஐயோ, சாமி வந்து திக்குன்னு ஆடுதேன்ட்டு ஆடுதாம்யா. சாமி வருதா வரலையா அது வேறு விஷயம். அவனுடைய நம்பிக்கையில் அவன் செயல்படுதான், அதில் நம்ம ஒத்து போவோம். அவன் நம்பிக்கையை நம்ம மதிப்போம். போகுது பல லட்சம் பேர் ஆடிக்கிட்டு நிற்கான். நம்ம ரோட்டில் ஆம்புலன்ஸ் வருதுன்னா சர்வன்ட்டு விலகி வழி கொடுக்கான். எப்படி கொடுக்கான்? மண் போட்டால் மண் கிளவுலாது, அந்த அளவில் கூட்டம். ஆனால் விலகி வழி ஏற்படுத்துதான். அப்போ அங்கே வரவன் அறிவோடு இருக்கான், சாமி கும்பிட வரவன் எவ்வளோ அறிவோடு இருக்கான் போய். ஆனால் அந்த விஜய் கூட்டத்துக்கு போகிறவன் அப்போது என்ன அறிவு எங்கே போச்சு அப்படிங்கிறத நினைக்கும்போது, ஒரு 25,000 பேர் கூடுதலாம் ஒரு கூட்டமே இல்லை. பல கோயில்களுக்கு பல லட்சம் பேர் வராங்க பக்தர்களாம். எந்தவித பிரச்சனையும் இல்லை, எந்தவித நெரிசலும் இல்லை. கூட்ட நெரிசல் ஏற்படுதுன்னா எப்படி தெரியுமா? பிரபலங்கள் போய் அந்த நெரிசல்களை உண்டு பண்ணுவது தான் கூட்ட நெரிசல்.
பிரபலமாக இருக்குங்கிறதுக்காகவே அதை ரசித்து கூட்டத்தை உள்ளே ஏற்றி பிறகு அதை ரெண்டாக பிளந்தோம்னா என்ன ஆகும்? அப்போ இது யார் மேலே தப்பு? இந்த தவறை செய்தவரை நீ தப்பு தான். மனம் திறந்து விஜய் வந்து ஒரு மன்னிப்பாக என்னுடைய அஜாக்கிரதையால் தான் இந்த நிகழ்வு நடந்துட்டு அப்படின்னு சொன்னார்னா அது அதிலேயே முடிஞ்சு போச்சு. அந்த விஷயம் எந்த அரசும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர் அப்படி சொல்லலை. இந்த அரசு சிபிஐ விசாரணைக்கு போனால் நமக்கு முடிஞ்சதியா, நம்ம இனிமேல் மக்கள் நல பணிகளை பார்ப்போம், நமக்கு வந்து இனிமேல் மழை காலம் வந்துட்டு அந்த பணிகளை பார்ப்போம் அப்படின்ட்டு கையை கட்டிக்கிட்டாங்க. உண்மையிலே வழக்கு போடணும். அதாவது மாநில சுயாட்சியை கேட்குற இந்த கட்சி ஆட்சியில் இந்த இதுக்கெல்லாம் காரணமானவர்கள் மீது இந்த ட்ரோன் கேமரா பறந்து அதில் கேமராக்கள் இருந்தால் இதெல்லாம் சிபிஐ ஒரு கரையில் விசாரிக்க எங்கள் அதிகாரிகள் விசாரிப்பாங்க. சிபிஐ விசாரணை விசாரிச்சுட்டு இருக்கட்டுமே, எங்கள் அதிகாரிகளும் விசாரிப்பாங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. நாங்கள் கொடுக்க ஆதாரம் தப்புன்னா நீ விடுதலை பண்ணிட்டு போ, ரைட்டுன்னா தண்டிச்சுட்டு போ. உனக்கான அதிகாரம் இங்கே கீழ்கோர்ட்டு மேல்கோர்ட்டு உயர்நீதிமன்றம் தாண்டி உச்சநீதிமன்றம் வருவாங்களோ அப்போ விடுதலை பண்ணிட்டு போ. அப்படி இந்த அரசு எனக்கு சட்டம் தெரியாதுங்க, உண்மையிலே சட்டம்லாம் தெரியாது. ஆனால் மாநில சுயாட்சின்ட்டு நம்ம வலியுறுத்தி பேசணும்ல, அந்த சுயாட்சியை நம்ம கொஞ்சம் ஆட்சியில் இருக்கிறதுனால முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறத ஏக்கமாக நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும் மக்களே. மற்றபடி யாரையும் காயப்படுத்துவதற்கோ நோவடிப்பதற்கோ யார் சார்பாக பேசுவதற்கோ நாம் வந்து இந்த இடத்துல கதைக்கலை.